நான் இந்த லக்கேஜ் கேரியர். லால்பாக் வந்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தட் லால்பாக் லேக். எப்படி வரா பாருங்க. இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நீ பார்த்துருக்கியா? சின்ன வயசுல இந்த பிரியாணி எல்லாம் எங்கள் வீட்டில் இருந்து சமைச்சு கொண்டு போய் ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து லால்பாக் போக போகிறோம் பெங்களூரில். ஸோ போய் என்னெல்லாம் பண்ணுறோம், ஏதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ட்லி மேடம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. 1.5 இயரில் நான் போனதே கிடையாது. பெங்களூரில் சுத்தாத எதுவும் கிடையாது, ஆனால் இந்த இடத்துக்கு போனதே கிடையாது. ஸோ நான் உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் அதில். And if you guys are first to our channel, நான் வந்து நந்தினி and this is விக்னேஷ். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம லால்பாக் கார்டன் வந்தாச்சு. என்ட்ரி ஃபீ per person 50 rupees, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஃபார் vehicles ஆல்சோ. ஸோ நாங்கள் வந்து லால்பாக் வந்தாச்சு. ஆக்சுவலி நான் ஊட்டியில் தான் பிறந்து வளர்ந்தேன். இதை பார்க்கும்போது எனக்கு பொட்டானிக்கல் கார்டன் வைப்ஸ் வருது. மரத்தோட ட்ரங்க் இருக்குல்ல, அதை கட் பண்ணா ஐ திங்க் ஸோ வந்து ரெட் கலர்ல இருக்கும் உள்ள. ஓகே. இப்போ யூஸ்வலா மர ட்ரங்க் கட் பண்ணும்போது ப்ரௌன்ல தானே இருக்கும், அது வந்து ஃபுல் ரெட் கலர்ல இருக்கும். மேபி. ஓகே, தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பாருங்களே, வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்ல. நீ பார்த்துருக்கியா? நஹி பாய். சீனி போட போறாங்க இப்போ நாய்கள் கூட. அதுக்கு என்ன நாய் வருது பாத்தியா? ஆக்சுவலி என்ன தெரியுமா, சின்ன வயசில் இந்த பிரியாணி எல்லாம் எங்கள் வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு போய் கார்டனில் வந்துட்டு லன்ச் டைமில் உட்காந்து நாங்கள் சாப்பிடுவோம். அது வந்து ஆக்சுவலி இந்த இது பின்னாடி எல்லாம் பார்க்கும்போது அந்த மெமரிஸ் எல்லாம் வருது. பால் கொண்டு போயிடுவோம் நாங்கள். பால் கொண்டு போயிட்டு விளையாடுவோம். ஆமாம், பன்னார்கட்டா ஜூ போகும்போதும் நாங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, எக் ரைஸ் பேக் பண்ணி அந்த ஜீப் சஃபாரி அந்த மாதிரி தான் 100 rupees நினைக்கிறேன். திங்க் ஸோ அது போனால் எல்லாத்தையும் இடத்துக்கும் அப்படியே ரவுண்டு கூட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் அவங்க கன்னடத்துலாம் பேசுவாங்க, நமக்கு ஒன்றும் புரியாது. அது ஒன்று எப்படி வரா பாருங்க. அந்த எலி தெரியுமா? எலி பொந்துக்குள்ளேருந்து வரும் தெரியுமா? அந்த எலி இதுதான். சரி, நீதான் எலி. நான் இந்த லக்கேஜ் கேரியர். He's the luggage carrier. எப்போ பார்த்தாலும் அந்த ஹேண்ட்பேக் ஏதான் நான் கொண்டு வரேன்னு எனக்கு தெரியல. கொண்டு வரும்போது தான் நான் தான் தூக்கிட்டு வரணும். Because he is my husband. ஃப்ளோரல் கிளாக் பார்க்கலாமா? என்னது? கிளாக் ஃபுல்லா ஃப்ளவரால பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஃப்ளோரல். Okay, let's see. நாங்கள் கிளாக்கு நினச்சி டவர் மேலே இருக்கிற கிளாக்கு நினச்சி கடைசியில் கீழே ஃப்ளோரில் படுக்க போட்டுருக்காங்க பாருங்கள் கிளாக்கை.
எவ்வளோ நேரமாக கிளாக் பார்க்கணும்னு நினச்சது பார்த்தாச்சு. ஸோ here we go. இங்கே தான் ரோஸ் கார்டன், லால்பாக் ரோஸ் கார்டன். ரோஸே கம்மியாக இருக்கிறது. ஆமாம், மேபி உள்ள அலோட் இல்லை. இங்கே பாருங்க. ஆமாம், உள்ள அலோடு இல்லை, லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேபி அந்த சீசனுக்கு தான் நல்லா பூக்குமோ என்னமோ தெரில. கம்மியாக தான் இருக்குல்ல. ஆமாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கே ஜூம் பண்ணி அங்கே உள்ளெல்லாம் பார்த்தா நிறைய இருக்கும், நேரில் நிறைய தெரியுது. பட் பூ வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் லால்பாக் எங்கே போகிறோம்? போண்டா லேக்கா? லால்பாக் லேக். லால்பாக் லேக் போகிறோம். அங்கே பாரு, sunset guys. see, so sweet, so nice. wow, அழகான ஒரு மனுஷன் நிற்கிறேன். இல்ல, அழகான ஒரு பையன். beautiful sun. மீன் பிடிச்சிருச்சு. எங்க? ரொம்ப குட்டி மீன். அங்கே பாரு, அங்கே பாரு. ஐயோ, அங்கே பாரு. ஓடுது ஓடுது, மீனை பிடிக்குது. விட்டு விட்டு பிடி. நாங்கள் மீனை பிடிப்போம். சாப்பிட்டுச்சு. சூப்பர்ல. சாப்பிட்டுட்டான். ஓகே, நைட் டின்னர் முடிஞ்சிருச்சு, வாங்க போகலாம். அதுக்கு தான் முடிஞ்சு, எனக்கு இல்லை. நெக்ஸ்ட் வேர்? கிளாஸ் ஹவுஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், ஸோ இம்பார்ட்டன்ட். இன்னும் அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் கிளாஸ் ஹவுஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த இதுக்கு, பில்டிங்க்கு. அது வெளியே நின்று ஃபோட்டோ எடுக்கவே அழகாக இருக்கும்ல. யா, அது ஆமாம், அது ஒன்று. இன்னொன்றுன்னா வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் வந்து லால்பாக் வந்தீங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தட் லால்பாக் லேக். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எஸ். ஸோ இப்போ வந்து கிளாஸ் ஹவுஸ்க்கு போகிறோம் லால்பாக்ல. அங்கே என்ன இருக்குது? அங்கே மோஸ்ட்லி பூக்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அது ஒரு பில்டிங். பில்டிங்னா அது ஒரு ஃபுல்லாக கிளாஸ்லேயே செஞ்ச பில்டிங். ஓ, ஓகே. ஸோ அங்கே நம்ம போகிறோம், போயிட்டு பார்க்கலாம். பட் ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தட் லால்பாக் லேக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் கிளாஸ் ஹவுஸ். ரீல்ஸ் பண்றாங்க அவங்க ரெண்டு பேரும். அட பாவி,
அருமையான இயற்கையை ரசிக்கிறோம்னா ஒருத்தன் ரீல்ஸ் தான் பார்ப்பேன்னு ஃபில்டர். ஏய் நம்ம உண்மையான ஈகிள் இருக்கு பார். எங்க மேலே பார். எங்க இதோ எங்க ஓ இதா பா அட்லாஸ்ட் ஒரு உண்மையான ஈகிள் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம லால்பாக்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. அண்ட் வீட்டுக்கு போகிற வழியில் இந்திரா நகரில் இருக்கிற கார்னர் ஹவுஸ் வந்தோம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, யூ ஷுட் ட்ரை. அண்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது டெத் பை சாக்லேட். இது ரொம்ப ஃபேமஸ் கார்னர் ஹவுஸில். இஃப் இன்கேஸ் நீங்கள் இங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. என்னோடய எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படியே நாங்கள் இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறோம். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். Until then, bye from Vignesh and Nandini. Bye.